என்ன டாக்டர், நான் சொன்னது சரிதானே? ஆமாமா, எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். சின்ன பொண்ணா இருக்கிறதுனாலதான் யூரின் டெஸ்ட் எடுக்கிறதா போயிடுச்சு. டாக்டர் ப்ளீஸ், எனக்கு என்ன ஆச்சு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. நீ கர்ப்பமா இருக்கம்மா. இதானே முதல் கர்ப்பம். ரொம்ப சந்தோஷமா. நான் சில விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி தரேன். டாக்டர் ப்ளீஸ், எனக்கு இந்த கர்ப்பம் வேண்டாம். என்னம்மா இப்படி சொல்ற? ஆமா டாக்டர், இந்த கருவை கலைச்சிடலாமே. ஏண்டி, உனக்கு அறிவு இருக்கா? என்னடி பேசுற? ஆமா, நல்லா யோசிச்சுதாமா சொல்றேன். டாக்டர், இத கலைக்க மருந்து கொடுங்களேன். டாக்டர், இவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. இவ சின்ன பொண்ணு, இவளுக்கு என்ன தெரியும்? ஆமாமா, கல்யாணம் நடந்து ஃபர்ஸ்ட் டைமா கரு உண்டாயிருக்கு. நீ எவ்வளவு சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு கருவை கலைக்கணும்னு சொல்ற? என்னோட அனுபவத்துல சொல்றேன், இதெல்லாம் வேண்டாம்மா. ரொம்ப சந்தோஷம் டாக்டர், நாங்க வரோம். சரிம்மா. ஏய் நில்லடி. சந்தோஷமா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுவேன்னு பார்த்தா இப்படி பேசுற? ஆமா, இந்த கரு எப்படி உண்டாச்சு? முறைப்படி கல்யாணம் நடந்து பெரியவங்க 4 பேர் சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்ணியா உண்டாச்சு? இல்லையே, எனக்கே தெரியாம என்னோட பெர்மிஷன் இல்லாம நடந்த விபத்து தானே இது. ஏண்டி, அப்புறம் தான் முறைப்படி கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்ல, அப்புறம் என்னடி உனக்கு? இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் வாய மூடு. சரி, தெரியாம தான் கேக்குறேன். சிவா உனக்கு பிடிக்காம தான் அவன் கூட வாழ்ந்துட்டு இருக்கியா? இங்க பாரு, சிவாவும் ஏதோ கோவத்துல தப்பு பண்ணிட்டாரு. ஆனா உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காரு. அது மட்டும் இல்லையே, சின்ன வயசுல இருந்தே 2 பேரும் ஒன்னா படிச்சு ஒன்னா விளையாடினவங்க தானே. அவர் கட்டின தாலியை மட்டும் சுமப்ப, ஆனா அவரோட கருவை வேண்டான்னு சொல்லுவியா? அவர் கட்டின தாலியை மட்டும் சுமப்ப, ஆனா அவரோட கருவை வேண்டான்னு சொல்லுவியா? புருஷன்னா அவர் உன்னோட வாழணும், ஆனா அவரோட குழந்தைய நீ வளர்க்க மாட்ட, அப்படித்தானே? உனக்காக சொந்த குடும்பத்தை தூக்கி போட்டுட்டு வந்துட்டு இங்கேயே தங்கி இருக்காருடி. நீ இந்த மாதிரி செய்வேன்னு தெரிஞ்சா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இத பாருடி, எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் செஞ்சிடாத. உன் வயித்துல இருக்கிறது ஒண்ணும் நம்ம வீட்டு சொத்து கிடையாது, சிவாவோட குடும்பத்து வாரிசு. அத கலைக்க உனக்கு அதிகாரமே கிடையாது. என்னடி, உன் மரமண்டைக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? இனிமேலாவது எந்த குறுக்கு புத்தியும் வச்சுக்காம ஒழுங்கா கருவை வளர்த்து குழந்தைய பெத்தெடுக்க பாரு. சாரிம்மா, ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேன். சரி வா போலாம். முதல்ல உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லு, எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அதுதாண்டி ஒரு பொண்ணுக்கு ஆனந்தம். சரி வா போலாம். வா. அத்தை, என்னாச்சு அத்தை? லேசான வாந்தி தானே சொன்னீங்க, ஆனா திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டீங்க. தலை சுத்தல் அதிகமா இருக்குன்னு சொன்னா, அதனாலதான் நான் கூட்டிட்டு போனேன். எல்லாம் நல்ல விஷயம்தான்.
நீங்க 2 பேரும் அப்பா அம்மா ஆக போறீங்க. என்னங்க, நம்ம பவித்ரா உண்டாயிருக்கா? கேட்கவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஆமாங்க, இனிமே நீங்க தாத்தா ஆயிட்டீங்க. உங்க மார்ல எட்டி உதைக்கிறதுக்கு ஒரு குட்டி பையன் வரப்போறான். அத்தை, ஹாஸ்பிடல் போறப்ப என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. பவித்ரா கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு? ஏய் பவித்ரா, அந்த சாக்லேட் கொடுமா. என்னங்கப்பா? ஏய், பாத்தீங்களா அவளுக்கு வைக்கத்த? நீங்க சாப்பிடுங்க. சிவா, இந்த நல்ல விஷயத்தை உங்க வீட்ல சொல்ல நீங்க போறீங்களா இல்ல நான் போய் சொல்லிட்டு வரட்டுமா? ஏய், எப்ப சொல்றது, எப்படி சொல்றது எல்லாம் எனக்கு தெரியும். நீ ரொம்ப குதிக்காத. போ போய் பண்ணக்க வேண்டிய. என்ன சிவா, என்ன எப்படி உங்க வீட்டுல போய் இந்த விஷயத்த நீ சொல்ல போறியா? இல்ல மாமா, நான் அங்க போகல. உங்க வார்த்தையை மீறி நான் அங்க போனா, நீங்க சொன்னா வேணா நான் அங்க போயிட்டு வரட்டுமா? இப்போதைக்கு வேண்டாம். சரி மாமா. இப்ப இந்த சாக்லேட்டையும் சாப்பிடு. சரி மாமா. குழந்தை காணாம போய் இவ்ளோ நேரம் ஆச்சு, ஒரு தகவலும் இல்லையே. போன்ல பேசினவன் சொன்னாங்கிறதுக்காக போலீஸுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணல. என் அணுக்குட்டிக்கு என்ன ஆச்சோ தெரியல. எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. என் பொண்ணு திரும்பி வர போறது இல்ல, அவ உடம்புதான் வர போகுது. அக்கா, வாயை முடிட்டு கொண்டா சும்மா இருக்கியா? எப்ப பார்த்தாலும் அபசரமா பேசிக்கிட்டே இருக்க. எப்படி நீ சும்மா இருக்க முடியும்? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என் குழந்தை என்ன பண்றாளோ, என்ன சாப்பிடுறாளோ, என் பொண்ணை என்னெல்லாம் சித்திரவதை பண்றாங்களோ, அட கடவுளே. மாலதி, கொஞ்சம் பொறுமையா இருமா. நிச்சயம் அனு கிடைச்சிருவா. என்னப்பா ஜோசியமா சொல்றீங்க? அவ எப்படிப்பா கிடைப்பா? அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம அவ எப்படிப்பா நமக்கு கிடைப்பா? அனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுமா, நீ பயப்படாத. எனக்கு நம்பிக்கை இல்ல, எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. என் பொண்ணு போயிட்டா, என்ன விட்டு போயிட்டா. அக்கா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? கண்டிப்பா போன் வரும்க்கா. என்ன கேட்டாலும் கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். கிழிச்சனி 15 பவுன் நகை போட்டு என்னை புருஷ வீட்டுக்கு அனுப்ப முடியல. என் குழந்தைய நீயா காப்பாத்த போற? 5 லட்சம் 10 லட்சம் கேட்டா நீ அடி கொடுக்க போற? அவங்க என்ன கேட்க போறாங்கன்னே தெரியாம எதுக்காக நீ இப்படி புலம்புற? புலம்பாம என்ன செய்யறது? நாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்காம உட்கார்ந்து இருக்கோம். என் அணுக்குட்டி எங்கேயோ தவிச்சுக்கிட்டு இருக்கா. எதுவுமே பண்ணாம நீங்க எல்லாம் ஜாலியா இருக்கீங்கல்ல. மாலதி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. அப்படிதான் சொல்லுவேன், நல்லா சொல்லுவேன்.
கூட வேலை செய்யற பொண்ணுக்காக போலீஸ் ஸ்டேஷன் படி ஏறினா இவ. ஏன் பொண்ணுக்காக என்ன பண்ணா? எல்லாம் இவளாலதான் வந்தது. இவளை பழி வாங்குறதுக்காக தான் என் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க. இப்ப எப்படி என் குழந்தைய காப்பாத்த போறா? இப்ப என்ன பண்ண சொல்ற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றியா? ஆமா. சரி, அப்படி கொடுத்தா அதனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். புரிஞ்சுதா? பரவாயில்லையா? பரவாயில்ல. அவ்வளவுதானே? சரி, இப்பவே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். கல்யாணி, இல்லப்பா, நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். இல்லனா இவன் நம்மள திட்டிட்டே இருப்பா. ஒரு விதத்துல பார்த்தா அக்கா சொல்றது சரியாதான் இருக்கு. போன் பண்ணவங்க நம்மள திசை திருப்பறதுக்காக மிரட்டி இருக்கலாம்ல. எதுக்கும் நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். நீங்க பயப்படாதீங்க. பேசிக்கே நிக்காத, சீக்கிரம் போ. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் குழந்தை, என் குழந்தை. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் குழந்தை, என் குழந்தை. என்ன பண்ணாலும் தெரியலையே என் குழந்தை. அம்மா, அனுக்குட்டி. அம்மா, யார் உன்னை கடத்திட்டு போனது? எப்படி செல்லம் தப்பிச்சு வந்த? அனு, 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 அனுக்குட்டி. எப்படிடா வீட்டுக்கு வந்த? அந்த அங்கிள் தான் காப்பாத்தினாரு. ரொம்ப நன்றிங்க. தம்பி, நீயா? சார், நீங்க எப்படி இங்க? இது என் வீடுப்பா. இது என் பேத்தி. தெரியண்டா என்ன? அப்படிங்களா சார்? சார், நான் வலசரவகத்து ஏரியால ஒரு சந்த வழியா வந்துட்டு இருக்கும்போது ஒரு வீட்ல இருந்து குழந்தை அழுகிற சத்தம் கிடைச்சு சார். என்னாச்சுன்னு கெட்டு போய் பார்த்தா இந்த குழந்தைய 3 ரவுடி பசங்க புடிச்சு வச்சிருந்தாங்க சார். ஐயோ, இந்த அங்கிள் தான் சண்டை போட்டு என்ன காப்பாத்தினாரு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. சார், நீங்க தெய்வம் மாதிரி. இந்த ஜென்மத்துல நான் உங்களை மறக்கவே மாட்டேன். ஐயோ, என்னங்க இது? இதுக்கு போய் பெரிய வார்த்தை பேசிட்டு. மனிதாபிமானம் உள்ள ஒரு மனுஷன் என்ன செய்வானோ அதை தான் நான் செஞ்சேன். அதுவும் சாரோட பேத்தி தெரிஞ்ச உடனே எனக்கு சந்தோஷம் அதிகமாயிடுச்சுங்க. சரிங்க சார், முதல்ல எங்க அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம். கல்யாணிக்கா, கல்யாணிக்கா, அனு கிடைச்சிட்டா. அனு, அனு, எங்கம்மா போயிருந்த? நீ கண்ணுன்னு எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? என்னடா, என்ன ஆச்சு உனக்கு? என்னாச்சு? சார், நீங்களா? மேடம், நீங்க எப்படி இங்க? என் பொண்ணையும் கூட உனக்கு தெரியுமாப்பா? அப்பா, அன்னைக்கு என்ன ரவுடிங்க கிட்ட இருந்து ஒரு ஆட்டோ டிரைவர் காப்பாத்தினாருன்னு சொன்னேன்ல, அது இவர்தான்ப்பா. சார், நடக்கிறது எல்லாமே கனவா நனவான என்னால நம்ப முடியல சார். ஒரே வீட்டுல இருக்கிற 3 பேரை நான் வேற வேற இடத்த சந்திச்சிருக்கேன். சந்திச்சிருக்கேன்னு சாதாரணமா சொல்லாதீங்க. எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. நாங்க உங்களுக்கு வாழ்நாள் பூரா கடமைப்பட்டிருக்கோம். வாடி ஜான்சிராணி, ஏன்னா நீங்க யாரும் எப்போ மறக்க போறது இல்ல. உன்னையும் நீ செஞ்ச காரியத்தையும் நானும் மறக்க போறது இல்ல. எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சு போச்சுல்ல, இனிமே தாண்டி ஆரம்பிக்க போகுது ஆட்டம். தம்பி சண்டை போட்டு ரொம்ப கலப்பா வந்திருப்பாரு. போய் சூடா ஒரு காப்பி போட்டு கொண்டு வாம்மா.
காஃபி என்னப்பா ஸ்வீட் டிஃபன் எல்லாமே பண்ணி கொடுக்கறேன். நீங்க உட்காருங்க சார், வரேன். ஐயோ பரவாயில்லங்க, இப்ப அர்ஜென்ட்டா ஒரு வீட்டுக்கு போகணும். ஏன்னா தினமும் 4 மணிக்கு ஒரு வயசான தம்பதியில நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். எனக்காக அவங்க காத்துட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுச்சுன்னா என் நம்பர் அப்பா கிட்ட இருக்கு, அதுக்கு நீங்க கால் பண்ணுங்க. சரி, ரொம்ப நன்றி சார். பரவாயில்லைங்க. இப்பதான் எங்க வீட்டுல எல்லாரையும் தெரிஞ்சு போச்சுல்ல, அடிக்கடி வந்துட்டு போ தம்பி. கண்டிப்பா நான் வரேன் சார். அப்போ நான் வரேங்க. சரிங்க. பாய் அண்ணுக்குட்டி. பாய். பாரடி பெண்ணே